நம்முடைய திருவடிகளின் சிறப்பை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதுவே பைக் மியூட்ல போடுங்கம்மா. மைக்கை மியூட் பண்ணுங்க. ஆக இங்கே விகற்பம் நிர்விகற்பம் என்கின்ற எல்லா சக்திகளாகவும் இருப்பது இறைவனுடைய திருவடி. அது மட்டுமல்ல, சாந்த பதம், அமைதியான திருவடி, துவாத சாந்த பதம். அதை மட்டுமின்றி அந்த சாந்த பதத்தையும் துவாத சாந்த பதத்தையும் தரக்கூடிய இணை மலர் பூம்பாதம் என்று அவருடைய திருவடியை பேசுவார்கள். அதாவது துவாத சாந்த பெருவெளி என்பது நமக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு மண்டலம். நம் தலைக்கு மேல் அவர்கள் கை தூக்கும் பொழுது தலை உச்சியிலிருந்து ஒரு அடி தூரத்துல இருக்கிறது அந்த இடம். அந்த ஞான காட்சியை நாம் தொடர்பு கொண்டு அதன் மூலம் உலக மாந்தரின் பிணிகளை தீர்க்கக்கூடிய அற்புத ஆற்றலை தரக்கூடியது இந்த மலர் போன்ற மென்மையான பாதங்கள். சரி, இது யார் யாருக்கு சாட்சியாக இருக்கிறது? சகலர், ஏதோ கிடைச்சது சாப்பிட்டு வேலைக்கு போய் சம்பாரிச்சு இறை சிந்தனை இல்லாம இருக்கிற மனிதர்களுக்கு சகலர்னு வரும். அவன் உண்டு, அவன் சோறு உண்டு, அவன் தூக்கம் உண்டு, அவன் சம்பாதனம் உண்டு, அதெல்லாம் அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். அது அக்ரிணை பொருள் வந்து ஆறறிவு பிறவிக்கு வந்த முதல் நிலை. அவங்க எதை பத்தியும் நாட்டை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, எந்த ஒரு கவலையுமே இருக்காது. அவன் சம்பாதிச்சா போதும், சாப்பிட்டா போதும், நிம்மதியா அவருடைய வாழ்க்கையை அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு சகலர்னு பேரு. சகல ஜனங்களும் வந்திருந்து ஆசீர்வதிக்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்கல்ல. பக்த பெருங்கொடிகளும் அடியார் பெருமக்களும் மற்றும் அனைவர்னா பொது சகலர். அவங்க ஒரு சராசரி வாழ்க்கையில வாழ்றோம். அடுத்த விஞ்ஞான கடல், இவங்க தான் இந்த இயற்கையினுடைய சூக்குமங்களை அறிந்து நம்ம சயின்டிஸ்ட் விஞ்ஞானின்னு சொல்றோம் இல்லையா? அதுபோல அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, நம் உடலுக்குள்ள இருக்கிற ஞானேந்திரியங்களையும் ஞான விஷயங்களையும் பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு அணுவில் இருக்கக்கூடிய ரகசியங்களையும் நமக்கு கூறக்கூடியவர் விஞ்ஞானகலர். அடுத்து பிரளயாகலர், அழிவை உண்டாக்குபவர்கள். இப்ப பாத்தீங்களா, ஹமாஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடந்து பெரிய அழிவை உண்டாக்கும். இதை அந்த உக்ரைன்லயும் ரஷ்யாவிலையும் போறது. இதுல அந்த சிங்கிள் பர்சன்ஸ், ரெண்டு பக்கம் ரெண்டு தலைவர், அவங்க ஆணைப்படி எல்லாம் அடிச்சுட்டு சாவறான். அவர்களுக்கு பிரளயாகலர்னு பேர். அவங்க உலகத்தை அழிப்பதற்காக அவதாரம் செய்த மனிதர்கள். ஆக அந்த மனிதர்கள் அவர்களுக்கும் என்ன தரும் சாமி? அவருடைய இதயத்திலேயே சாட்சியாக இருக்கும் இந்த இறைவனுடைய திருவடி. ஹிட்லர் அவ்வளவு பெரிய கொடூரம் செய்து கடைசியில தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு மாய்ந்து போனான் இல்லையா? பிரளயாகலர் அவன். ஆக அதுவும் இல்லாம தனுவிலா அனுபட்ச சம்பு பட்சங்கள் சமரசமுறும் பூம்பாதம். பட்சம் சம்புபட்சம் என்பது சூரியனுடைய பயணிக்கும் இடங்களை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக கூறுகிறார்கள். அவ்வழியிலே அங்கே என்ன செய்யறார் சாமி? இந்த பருவகாலங்களை நிர்ணயிப்பது அவருடைய திருவடி. அது மட்டுமல்ல, கருவரம், சூக்குமம், தூளம், அதாவது அதிசூக்கும சூக்கும தூள ஆகிய இந்த சரீரங்களையும், இந்த உடலுக்கு தரக்கூடிய சூக்கும சரீரம், அதிசூக்கும சரீரம், தூள சரீரம் முதலியவற்றை இந்த உயிர்களுக்கு உடலாக தருவது எது? இறைவனுடைய பூம்பதம். அதற்கடுத்து பார்த்தது என்றால் சர அசர அபரிமித விவித ஆன்ம பகுதி தங்கும் திருப்பூம்பாதம். அந்த சராசரங்கள் இருக்கின்ற அளவிட முடியாத உடல் தாங்கிய உயிர்களாகிய ஆன்மாக்களுடைய அவர்களை தாங்கி நிற்பது அவருடைய திருப்பூம்பதம். அது மட்டுமல்ல, கண்ட பிண்டாண்ட அகிலாண்ட பிரம்மாண்டத்து
அங்கெல்லாம் இருந்து ஆட்சி செய்வது அவருடைய திருப்பாதங்கள். சகசமளம் அதனுடைய இருள் அகல ஒளி சுயம்பிரகாசமாக இருந்து நமக்கு அறியாமையாகிய இருளை அழிக்கக்கூடிய நல்ல திருவடி இறைவனுடைய திருவடி. அது மட்டுமல்ல, மண்ணுவினை ஒப்பு பரிபாகமாய்க்க மாமாயையும் இருக்கும். அது நம்முடைய வல்வினை தீவினை ஒடுங்குவதற்காக நம்மை சூழ்ந்திருக்கிற மிகப்பெரிய மாயை 6 கோடி மாயா சக்திகள், அவற்றை எல்லாம் இதைக்கின்றது. ஆக அது மட்டுமல்ல, பிறவியில் விழுந்து துன்பப்படக்கூடிய உயிர்களையெல்லாம் காக்கக்கூடிய பதம் எது? இறைவனுடைய திருப்பதம். அதற்கடுத்து வளர் ஊர்த்த வீரதாண்டவ முதல் பஞ்சகம் மகிழ்ந்திர இயற்றும் பதம். ஊத்துவதாண்டம் முதற்கொண்டு ஆனந்த தாண்டம் வரையுள்ள 5 தரமான நடனங்களை உயர்த்தி உலகை இயக்கக்கூடிய பதம் என்ன? வல்ல முயலகன் மீதின் ஊன்றிய கண்ணுக்கு தெரியாம இருந்து நம்மளை கடிச்சு கொதற ஒரு கொடூரமான குணம் நமக்குள்ளேயே இருந்துட்டு, இன்னைக்கு நான் கூட அப்படி ஒரு குணத்துல மாட்டினேன். ஒருத்தர் முக வீட்டுல இருந்தார். பொதுஜனங்களை அத வீடியோவை எடுத்து தீகா குழு, கிறிஸ்டியன் குழு எல்லாம் போட்டிருக்காங்க. அதுல இருந்து ஒருத்தர் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணார். அதை பற்றி சைவ சமய பாதுகாப்பு அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் இருக்கு. அதுல போட்டா அதனுடைய தலைவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த திருவேடதாரி அவர் எவ்வளவு பெரிய குரு தெரியுமா, நீங்க ஏன் அவரை ஆய்வு ஒரே கொஞ்ச நேரத்துக்கு முன்ன இந்த பதிவுக்கு வர்றது முன்ன ஒரே ரவுஸ். அப்புறம் அவர்கிட்ட கூப்பிட்டு, ஐயா அங்க குருன்னா யாரு, தீட்சைனா என்னன்னு ஒரு பதிவு பண்ண, நான் ஆகமங்களுக்கு புறமான யாரா இருந்தாலும் உதைப்பேன் அப்படின்னாரு. முதல்ல ஆகமங்கள் கூறக்கூடிய குருவை பற்றியும் அதை சார்ந்த சமய பிரவேசம், சிவபூஜை முதலான சடங்குகளையும் தெரிந்து கொண்டு நீங்க என்ன பண்ணணும், எங்கிட்ட சண்டை போடணும். ஏன்னா மாதிரி இந்த கிளாஸ் கூட வந்திருக்க மாட்டேன், பயங்கர தர்க்கம் பண்ணிட்டேன்னா. இன்னைக்கு இந்த படிக்கும் பொழுது வல்ல முயலகன் மீதில், இந்த முயலகன் என்பது எதுன்னா நமக்குள்ளேயே இருந்து நம்முடைய வாயினாலேயே நம்மளை வீழ்த்துற ஒரு கொடிய சக்தி. அத முயலகனா ஏவறாங்க நம்முடைய ஆறுகவன முனிவர்கள். முயலகன் யாரோ கேள்வி கேட்டாங்க. இந்த முயலகன் யாருன்னா, நமக்குள் ஒடுங்கி கிடக்கக்கூடிய ஒரு சமுதாய குற்றங்களை மீறி அடிக்கிற ஒரு சின்ன குணம் அது. ஆனா அந்த சின்ன தீ பெரிய விபத்துக்களை உண்டாக்கும். அதுக்கு முயலகன்னு பேர். சாமி என்ன பண்ணிருக்காருன்னா, அது மேல ஊனி இருக்காருன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனை மீறி உள்ள ஒரு கோபத்தை கட்டுப்படுத்தி வச்சிருப்பாங்க. தன் இயலாமைக்கு காரணமானதை அடிச்சு எறியணும்னு. அந்த இயலாமை அங்க என்ன பண்றாங்க, தாரக முனிவர்கள் வேள்வி எய்தாங்க, வேதத்தை பாம்பா மாத்தி அனுப்புனாங்க, கொடிய விலங்குகளை அனுப்புனாங்க, யானை அனுப்புனாங்க. எல்லாம் அனுப்பி முடியாத பட்சத்துல அவங்களுக்கு இயலாமை வந்துருது. இயலாமையில் நமக்குள் ஏற்படும் கோபம் இருக்கிறது அல்லவா, அது சமயத்துல நம்மளே கொன்றோம். எதை பிடிக்குதோ அதை கொள்ளும். ஒரு என்னடா படிச்சு மார்க் எடுத்திருக்கேன்னு அப்பா திட்டின பையன் தற்கொலை பண்ணிட்டு செத்துருவான். கொலை செய்யக்கூடிய ஒரு கொடூரமான குணம் அது. எல்லாருக்குள்ளும் அது அடங்கி இருக்கும். அடியனுக்குள்ளும் கொஞ்சம் அந்த முயலகன் கொஞ்சம் காலையில இருந்து ஆடிட்டு இருந்தாரு. போட்டு ஒரு மிதிச்சாரு சாமி. ஏய் என்னடா நீ, உனக்கு என்ன கடமை கொடுத்த, நீ ஏன் பேசிட்டு இருக்க? அவன் யோகிதை பொன் வேண்டும், பொருள் வேண்டும், புகழ் வேண்டும்னு ஆசைப்படுறவனுக்கு ஒருத்தனை காட்டியிருக்கேன். அவன் பின்னால ஓடிட்டு இருக்காங்க. ஞானம் வேண்டும், தெளிவு வேண்டும் என்கின்ற தேடு இருந்த ஆன்மாக்களுக்கு நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்ல நான் படைச்சிருக்கேன். முட்டா பயல, ஏண்டா உனக்கு இந்த வேண்டாத வேலை, உன் கடமையை செய்டா. நீ 10 வருஷமா அந்த கேடிங்கிட்ட கத்துற, எவனாவது கேட்கிறானா? இந்த சமுதாயம் கேக்குதா? இதெல்லாம் மாயைடா, இது கிட்ட மாட்டிக்கிட்டு உங்க உடைமை பொருளை இழக்காதீங்கன்னு
என் மனதிலிருந்து இறைவன் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதையும் மீறி அந்த முயலகன் வெளிப்பட்டது. உதாரணம் சொல்ல அந்த முயலகன் எவ்வளவு கொடூரமானதுன்னு. இன்னைக்கு ஒருத்தன் போன் பண்ணி எங்கடா இருக்க வந்தனா ஒரே வீச்சிருவேங்கிறான். ஏற்கனவே ஒருத்தன் வந்து கழுத்துல கத்தி வச்சுட்டு போயிட்டான் பவானில இருந்து. உன்னை போட்டதுல ரொம்ப நேரம் ஆகாதுன்னு. இந்த காலத்துல பெத்த பிள்ளைங்களே சொன்ன பேச்ச கேட்கறது இல்ல. ஏதோ வந்தையாம் பாண்டி 14 கொங்கேன்னு கொஞ்சம் செலவு பண்ணியா, நீ சொன்னா நாங்க கேட்கணும்னு நினைக்கிற மாதிரி அடி முட்டால் உன்னை விட எவனும் இல்லடா, வயசாயிடும் புத்தியே இல்லைன்னா. அந்த உபதேசத்தை கேட்ட பிறகும் இன்னைக்கு தேவையில்லாத எவன் பேரு எப்படி கேட்டா என்ன, ஒளியரச எவன் என்ன பச்சையா திட்டினா எனக்கு என்னன்னா, ஒளியரசை இப்படி எல்லாம் அசிங்கப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்கன்னு ஒருத்தர் பதிவை போட்டு விட்டா. அதை எடுத்து மாயவேலன் நாங்க போட்டா. அவர் போட்ட பதிவெல்லாம் ஆய்வு நான் ஆகமவாதி. அவங்க குருநாதர் கருப்பு திருநீரை கத்துக்கல, திருநீற்றின் ஒளி விளங்க வாழ வேணும், திருநீற்றின் ஒளி அழிச்சிருக்கானுங்க, அவங்கள பத்தி போய் பெருசா அவர் பேசுறது கொஞ்சம் மனசு வருத்தமா என்ன ஆயிடுச்சு. அதுதான் இறைவன் விதிச்சது. என்ன இறைவன் நல்வழி காட்டுவார்னு நினைச்சிட்டு நம்ம ஒரு செயலை செய்யும் பொழுது வினைப்பயனை அனுபவிக்க விடுற வேதனை, அது அந்த இயலாமையினால் ஏற்படக்கூடிய கோபம். என்ன சொல்லி இவன் கேட்க, இந்த சாமி ஒவ்வொன்னா வாங்கி வச்சிருக்காரு, இவரை என்னதான் பண்றது, இவரை கொஞ்சம் நிலை தடுமாற செய்வோம்னா, நிலை தடுமாற செய்யனா கட்டி போட்டுடலாம் சாமியை. அந்த குரலை பேய் என்ன செய்யும்னா, முயலகன் என்ன செய்யும்னா, போய் காலுக்கு அப்படியே காலை ஊன விடாத தொந்தரவு பண்ணும். அதனால சாமி மிதிச்சார். அப்படி நமக்குள் இருக்கக்கூடிய முயலகன் மீது ஊன்றிய திருப்பாதம் எது? சாமியுடைய பதம். வளம் தர தூக்கும் பதம். நாம் வாழ்விலே உயர்ந்த நிலைகளை எல்லாம் தரக்கூடிய பதம். வல்வினையினால் எய்தக்கூடிய எல்லா இத்துன்பங்களையும் நீக்கி நம்ம சுத்த நிலை அடைந்து இறைவனை அடையக்கூடியது அந்த திருப்பாதம். அது மட்டுமா? வேதங்கள் துதிக்கும் பதம், அந்த வேதங்களின் இசைக்கேற்ப ஆடும் பதம். என்ன இந்த உலகிலே மறைத்தலை செய்யக்கூடிய திருப்பாதம், என்ன மறைமுடியிலே இருக்கின்ற பாதம், மறைக்கிட்ட மறைகளெல்லாம் ஓலமிட்டு அலறி காண முடியா பதம். என்ன மறைப்பை என்ன பண்ணுது? உணராத ஆன்மாக்களை பார்த்து அதை நீக்கும் பதம். என்ன இப்படி இதிலே மறையவன் உளம் கொண்ட பதம். அந்த பிரம்மதேவன் தன்னுடைய இதயத்திலே தன்னுடைய பாதங்களை பதித்திருக்கிறான், இவருடைய பாதங்களை. என்ன மறையவர் சிரம் சூழ்பதம். மறைவழியிலே அறம் செய்து வாழ. இங்க மறையவர் என்பவர் பிராமணரும் கிடையாது, மற்ற இதெல்லாம் கிடையாது. மறைவழி வாழ்பவர். என்ன வேதங்கள் கூறியபடி அறவாழ்க்கை அந்தனர் என்பவர் அறவோர் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுவார். அந்த மறையவர், அந்த அறவழி வாழும் அறவழி வாழக்கூடிய அந்தனருக்கு சிரத்திலே மாணிக்கமாக இறைவனுடைய திருவடி இருக்குமா? இறைவனுடைய திருவடி சிரத்தில் இருந்தால் நாம் எவ்வளவு பெரிய நல்லவனாகி விடுவோம் அல்லவா? ஏன்னா தப்பு பண்ணா ஒரு மிதிச்சர திருந்திடுவோம் இல்ல. மறையவன் சிர சிகாமணி எனும் பதம். அந்த பிரம்மனுக்கு ஆணவம் வந்த போது அதை கிள்ளி எடுத்து திருத்தினாரே அந்த பெருமானுடைய பதம். மலர்கொள் மறையவன் வாழ்த்தும் பதம். தன்னுடைய ஆணவம் முடிந்த பிறகு அந்த பிரம்மதேவன் அவரை வாழ்த்துகின்றான். மறையவன் செய்ய உலகம் ஆக்குகின்ற அதிகாரம் அவை ஈந்தருளும். பிரம்மாவுக்கு இந்த உலகத்தை படைக்கக்கூடிய ஆற்றலை அவருடைய திருவடி வணங்கித்தான் பெறாங்க. என்ன மால்விடை இவர்ந்திடு மலர்ப்பதம். அறக்கடவுள் ஒரு முறை சற்று நான் சிவனை தாங்குகிறேன்னு நினைச்சாராம் கொஞ்ச நேரம். உடனே சாமி பார்த்தாரு, திருமாலுக்கு இவரை விடையாக தாங்க வேண்டும் என்று ஒரு ஆசை. உடனே திருமாலை விடையாக்கி அவர் மேல அமர்ந்தாராம் சாமி. என்ன இந்த விடை 2 இருக்கு. தர்மமாகிய விடை வடதிசை நோக்கி தலை வைத்த மாதிரி செய்வாங்க.
இந்த மால்விடை என்பது தென் திசை நோக்கி முகத்தோடு செய்வாங்க. நீங்க சாமி எழுந்தருள செய்யறப்ப நந்தியை கவனிச்சீங்களா? இப்படி ஒரு விசித்திரம் இருக்கும். சில ஊர்ல சாமி அந்த நந்தியுடைய தலை சில ஊர்களில் மட்டும் தென் திசை நோக்கி இருக்கும். அதே போல முருகப்பெருமான் அமரக்கூடிய மயில்ல தேவ மயில்ங்கிறது வடதிசை பார்த்து திரும்பி இருக்கான். அது மேல முருகர் உட்கார்ந்து இருப்பார். இந்த அசுரனை மயிலாக்கிய பிறகு அது என்ன, அசுர மயில் என்ன பண்ணும்னா தென் திசை நோக்கி இருக்கும். அது மேல சாமி உட்கார்ந்து இருப்பார். ரொம்ப இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. ஆக அப்படி அந்த மாள் அவரை விடையாத கொஞ்ச நேரம் தாங்கிற தவம் பெற்றாராம். அதை அருளிய பண்ணும் தெய்வ நெடுமாள் அர்ச்சிக்கும் பதம். இந்த உலகத்தை காக்கக்கூடிய சிறுமானே தினந்தோறும் அவருடைய திருவடி, இந்த திருமாலே தினந்தோறும் அவருடைய திருவடிகளை போற்றி புகழ்ந்து அருள் பெற்றுக் கொண்டிருக்கிறார். மாள் பரவி நாள்தோறும் வணங்குகிறார். இறைவனை பெருமையை பேசி திருமாலும் தினமும் வணங்குகிறார். அது மட்டுமல்ல, மிக்க திருமால் விழி இலங்கும் பதம். அவருடைய கண்ணை பெற்று சக்கரம் கொடுத்தார். சாமிக்கு 1000 மலர் கொண்டு திருமால் அர்ச்சனை செய்கிறார். ஒரு நாள் ஒரு மலர் குறைகிறது, தாமரை மலர். நமக்குத்தான் கமலக்கண்ணன் என்று ஒரு பெயர் இருக்கிறதே என்று சாமி என்ன பண்ணாரு, அந்த திருமால் தன்னுடைய விழலையிலே சக்கரம் ஈகிறார் பெருமாள். அது மட்டுமல்ல, மாள் தேடன் என்ற படம். இப்படி தன்னுடைய திருவிடை தந்து சக்கர ஆயுதங்களை தந்தால் கூட திருமாலுக்கு நான் செல்வத்துக்கு அதிபதி, நானே பெரியவன் என்ற ஆணவம் வந்தது. உடனே பெருமான் என்னுடைய அடியை பார் சென்று, ஏற்கனவே உனக்கு திருப்பதம் தந்திருக்கிறேன், உன்னை தேடி வந்து சக்கராயுதம் தந்திருக்கிறேன், இப்பொழுது நீ இருக்கும் மனநிலையிலே நான் தேடினான், கிடைக்கவில்லை. மால் தேட நின்ற பதம். ஓர் அனந்த கோடி மால் தலை அலங்கள் பதம். திருமாலுக்கு சக்கராயத்தை கொடுக்கிறார், அவரால் அதை தாங்க முடியல. ஆக சிவமாம் தன்மை பெறுவதற்காக அனந்த கோடி ஆற்றலை பெருமான் தரார். அப்படிப்பட்ட திருவடி என்ன, நெடியமால் உள்ளத்திலே இருக்கின்ற திருவடி. இப்படி உன்னதமானது சாமியுடைய திருவடி. அது மட்டுமல்ல, மால் கொள் அவதாரங்கள் பற்றினும் வழிபட்டு வாய்மை பெற நிற்கும் பதம். திருமால் 10 அவதாரம் எடுக்கிறார். 10 அவதாரங்களிலும் சிவபூஜை. ராமாவதாரத்தில் பார்த்தீர்கள் என்றால் இங்கே நம்முடைய ராமநாதபுரம், ராமேஸ்வரம், ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருவேலிமலையில் சக்கரத்துக்காக வழிபாடு செய்கிறார். இப்படி இறைவன் அவர் கிருஷ்ணனா இருக்கும் பொழுது அவர் வழிபட்ட இடம் சோமேஸ்வரம் ஜோதிர்லிங்க தலங்களில் ஒன்று. இப்படி இந்த மால் 10 அவதாரங்களிலும் இறைவனை வழிபடக்கூடிய பதம். மால் உலகு காக்கின்ற பதம். அந்த திருமால் இருக்கின்ற வைகுந்தம் இருக்கிறதே, அதையே நம்ம சாமி தான் பாதுகாத்துட்டார். அது மட்டுமல்ல, வரையிரும் உருத்திரர்கள் புகழ்பதம். அந்த அழிக்கும் கடவுளாக இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட தீயவற்றை அழிக்கும் அந்த ஆற்றலை கொடுத்து தன்னை போன்ற உருவத்தை உடையவர்களாக சாமி கொஞ்சம் பேர் வச்சிருக்காரு. அவங்களுக்கு உருத்திரகணம்னு பேரு, ருத்ரகணம், ருத்ரன் அப்படிங்கிறாங்கல்ல, அது அவர்கள் புகழ்கின்ற பதம். பல கோடி வய உருத்திரர் சூழ். பல கோடி ருத்ரர்கள் இருக்காங்க. அவர்கள் எல்லோரும் வணங்கக்கூடிய சிவமாம் தன்மை பெற்றவர்களுக்கு உருத்திரர்னு பேரு. கைலாஸ் சிவமாம் தன்மை பெற்ற சிவபெருமானை போல நீங்கள் எல்லாம் செய்யலாம். அந்த அருளல் மட்டும், அந்த படைத்தல், காத்தல், அருளல் செய்யலாம். மறைத்தல் அதெல்லாம் செய்ய முடியும். மீதி 2 தொழில் செய்ய முடியாது. அந்த படைத்தல், காத்தல், அழித்தல் 3 செய்ய முடியும். அவங்க படைப்பாங்க, ஒழுக்கமா இருந்தா அருள்வாங்க, ஒழுக்கமா தான் போட்டு மிதிப்பாங்க. ஆக அந்த 3 நிலையை பெற்றவர்களுக்கு உருத்திரர்னு வரும். அவங்கதான் சிவகணம். அண்ணே வாய்ந்திடும் உருத்திருக்கு இயல்
இயல்கொள் முத்தொழில் செய்யும் வன்மை தரும்பதம். ருத்ரக்கு என்ன செய்றார் சாமி? படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த 3 தொழிலையும் தராராம் சாமி. எது? சாமி இல்ல, சாமியுடைய திருவடி வணங்கியதால் அவர்கள் பெற்றார். வான இந்திராதி எந்திசை காவலர்கள் மாதவ திரடாம் பதம். வானத்தில் இருக்கிற இந்திராதி தேவர்களும் எந்திரி அட்டதிக்கு பாடல்களும் அவர்கள் கடமையை செய்வதற்கு அருளக்கூடிய அவர்கள் எல்லாம் தவம் செய்து அந்த இந்திர பதவி, எந்திசை காவலர் பதவி, இவற்றையெல்லாம் தவம் செய்து பெற்றார்கள். அப்படிப்பட்ட திருவடி. அது மட்டுமல்ல, மதி, நிலவு, சூரியன், என்ன தேவர்கள், அசுரர்கள், அந்தரத்தில் வாழ்கின்ற கந்தர்வர்கள், வானவாசிகள் எல்லோரும் வாழ்த்தக்கூடிய திருவடி அவருடைய. அது மட்டுமல்ல, மணியுரகர், கருடர், கந்தர்வர், விஞ்ஞையர், சித்தர், மாமுனிவர்கள் ஏத்துகின்ற திருவடி. அது மட்டுமல்ல, மாநிருதர், பைசாசர், கிம்புருடர், யட்சர்கள் மதித்து வரவேற்கும் பதம். எவ்வளோ கெட்டவனா இருந்தாலும் சரி, சாமி போனா வரவேற்பான். ஏன்னா அப்படி வழிபாடும். அந்த சிவரகசியத்திலே முருகப்பெருமான் அம்பிகை கிட்ட கேட்பார், அம்மா, நம் தந்தையாருடைய திருத்தோற்றங்களை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இவர் பார்த்தால் துறவி போல் இருக்கிறார் ஒரு முகத்திலே, இன்னொரு முகத்திலே நரைத்த தலையீடு கோரப்பல்லோடு அகோரமாக இருக்கிறார். ஈசான்யத்திலே இளைஞராக எதுதான் நம் தந்தையாருடைய உருவம் அப்படின்னு கேட்கும் பொழுது அம்பிகை சொல்றாரு, மகனே குமரா, ஒரு ரவுடி இருக்காங்க, நம்ம பாஷையிலே பேசுமே, ஒரு ரவுடி இருக்கான்ல, ஒரு அராஜகன், அடித்து உதைத்து அந்த அராஜகன் வழிபட வேண்டுமானால் சாமி அவனை விட கொடூரமான உருவத்தில் இருக்க வேண்டும். ஆக ராட்சத குணமுடைய மனிதர்கள் வழிபட வேண்டுமானால் சாமி அவர்களுக்கு மகா ராட்சதராக காட்சி தருகிறார். என்ன முனீஸ்வரெல்லாம் இருக்காருல்ல, முனீஸ்வரர், கருப்பர், அவங்க இவங்க எல்லாம் நம்மளதான். ஏன்னா அங்கேயும் திருநீர் தான் தராங்க, தீபாவளி பாட்டெல்லாம் எல்லாரும் கும்பிடுறாங்க. ஆனா இந்த ஆள் என்ன வேற வேஷத்துல இருக்கார், மகா ராட்சசா. மாமுனிவர்களுக்கோ நற்றவ யோகியாக சாமி காட்சி தராராம். யோகியர் மாமுனிவருக்கோ மகா முனிவராக காட்சி தருகிறார். சாமானியர்களுக்கோ அவர்களோடு கடந்து எளிமையான மனிதரை போல காட்சி தருகிறார். என்ன, அவரை குழந்தையாக பாவிப்பவர்களுக்கு குழந்தையாக காட்சி தருகிறார். குழந்தையப்பர்னு சாமிக்கு ஒரு பேரே உண்டு. ஆமா, குழந்தை சாமின்னு பேர் வைப்பாங்க. நம்ம அதெல்லாம் கிறிஸ்துவ பேருன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் நம்ம பெரிய புராணத்துல இருக்கு, நம்ம சைவத்துல இருக்கு. பெரிய புராணத்துல நம்ம சைவத்துல இருக்கு. ஆக இறைவனாகப்பட்டவர் ஒவ்வொரு ஆன்மாவும் பக்குவப்படுவதற்காக உன் தந்தையாராகிய சிறுமான் வேறு வேறும் வேறு வேறு இயற்கையும் 100 இயல்பினதாக உள்ள மனிதர்களுக்கு அவர் குணத்திற்கேற்ற திருவேடத்தோடு காட்சி தருகிறார் மகனே அப்படிங்கிறார். ஆக மாநிருதர் டான்ஸ் ஆடுறவங்களாம் என்ன பண்றான், நடராஜாவை தான் ஆன்மநாயகரா வச்சிருப்பான். இந்த பைசாசர்ல யாரு, நம்ம கால பைரவரை கடவுளா கும்பிடுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திருமேனிய ஒவ்வொரு விதமா சாமி காட்சி தந்திருக்கிறார். ஆனா இதெல்லாம் எது? ஏகபாதராகிய சிறுமானிய ஊன்றிய திருப்பாதம் மட்டும். அது மட்டுமல்ல, மண்ணு கிண்ணறர், பூதர், வித்யாதரர், போகர், மற்றையர்கள் பற்றும் பதம். அதாவது இந்த உலகத்திலே இருக்கின்ற கொடூரமான மனிதர்கள், பூதத்தை போன்ற தீனி மற்றும் உடலால் பெருத்தவர்கள், குணத்தால் பெருத்தவர்கள், தவறானவர்கள், வன்முறையாளர்கள், சிறந்த கல்வியாளர்கள், சுகபோகத்தை அனுபவிப்பவர்கள் மற்றும் எல்லோருக்கும் இந்த திருவடிதான் அவர்களுக்கான வாழ்விலை தருகிறது. வன்மை பெரு நந்தி முதல் சிவகண தலைவர்கள் மனத்தில் வாழும் பதம். இந்த திருவடி மற்றவங்களுக்கு வெளியே இருக்கு. ஆனா நந்தியம்பெருமான் முதலாகிய சிவகண தலைவருடைய மனத்திலே இந்த திருவடி என்ன பண்ணுகிறது? வாழ்கிறது.
மாதேவி எங்கள் மலைமகள் என் அம்மை மென் மலர்கையால் வருடும் பதம். அம்பிகை இருக்காளே, சாமி பாதத்தை தன் மென்மையான கரங்களால் வருடுகிறார். இதை படிக்கும் பொழுது ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. சென்னையிலே தேவி தியேட்டர் ஒன்று, ஒரு தியேட்டரு. அதனோட உரிமையாளர் கே என் கிருஷ்ணாமி செட்டியார்னு அவருக்கு பேர். அவருடைய குலதெய்வம் நம்ம இதுக்கு ஒசக்கோட்டை என்று நாமக்கல் மாவட்டத்துல ஒரு ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் ஆலயம் இருக்கிறது. அவருடைய குலதெய்வம். அவர் எங்கு சென்றாலும் அடியேனை உடன் அழைத்து செல்வார். அவர் எந்தால் கொண்ட அன்பு எப்படின்னா, நல்ல அருமையான மல்கோவா மாங்க வாங்கி அந்த அம்மாவும் ஐயாவும் தேன்ல இந்த வரைக்கும் எங்க போனாலும் கூட அழைச்சிட்டு போவாங்க. அங்கே சென்ற பொழுது ராமராஜலூர்னு ஒரு ஐயா, அவர்கள் சேலம் குகை செட்டியாருடைய குருநாதர், குகை மாரியம்மன் கோயில் அவர் பூஜை செய்து கொண்டிருந்தார்னு நினைக்கிறேன். அந்த ஐயா நாங்க போனது என்ன நிகழ்ந்ததுன்னா, எல்லாம் வேற லெவல் தெரியும் இல்லையா. கன்னட செட்டியார்னா அவங்க எல்லாம் தொழில் நிறைய அடிமையா வாழ மாட்டாங்க. ஒரு தெரியாது போட்டு ஒரு எதோ அந்த தேவாங்க குல பெண்கள் எல்லாருமே வெள்ளி சலங்கை, வெள்ளி தங்கம் ஏதோ பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க நல்ல உழைப்பாளிகள். ஆனா அமாவாசையான எல்லாத்தையும் விட்டடிச்சுட்டு குலதெய்வத்தை ஓடி போடுவாங்க. ராமலிங்க சவீஸ்வரியோ வீரமாத்தியோ கும்பிடுறதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு தெய்வ அம்சம் மிக்க குலத்தார்கள். அவர்களுக்கு ஒரு குருனா அவர் எப்படி இருப்பாரு? அவரு நான் போனப்ப அம்பிகைக்கு கலசத்துக்கு நூல் சுத்திட்டு இருக்காரு வேள்விக்காக. பெரிய செட்டியார் என்ன கூட்டி போய் அவர்கிட்ட நிறுத்துறாரு. நான் வேட்டி கட்டி நிறைய ருத்ராட்சம் போட்டுன்னு இருந்தேன். வாங்க வாங்க கிருஷ்ணசாமி ஐயா வாங்க, தம்பி யாரு அப்படின்னாங்க. இவர் சிவனடியார்ன்ட்டார். அவ்வளவுதான். அடுத்த கணம் அவர் இருக்கை விட்டு ஏந்திரிச்சாரு, என்னை இருக்கையில உட்கார வச்சாரு. அவர் கீழே உட்காந்து என்னுடைய கால்களை நம்ப ஆரம்பிச்சுட்டாரு. பயந்து போயிட்டேன். ஐயோ எவ்வளவு பெரிய ஆள்னா இவரை கும்பிடுறாங்க, இந்த ஆளு என்னடா நம்ம காலு நம்பிக்கிட்டு இருக்காரு. சாமி சௌடீஸ்வரின்னா நான் நடுங்கிறத பார்த்துட்டு அந்த ஐயா சொன்னாரு, எங்க சௌடீஸ்வரி தன் கரங்களால் நாம்பக்கூடிய சிறுமானுடைய திருவடி நீங்கள், எங்கள் சவுடி செய்வதை நான் செய்கிறேன், நீங்க என்ன நடுங்குறீங்கன்னா. ஒரு அந்த சாதாரண சிவனடியா, அப்பதான் எனக்கு இந்த சிவனடியாருங்கிற வார்த்தையை வச்சுட்டு எப்படா இவங்களெல்லாம் இப்படி வாழ முடியுதுன்னா, அந்த அடியார்களே சிவருமாண்டி உண்மையான திருவடியாக நம்பக்கூடிய சாமானியர்கள் ஏராளமா இருக்காங்க. ராமராஜுல அண்ணாவே அப்படின்னா அவங்க சார்ந்தவர்கள் எப்படி? அப்பதான் இந்த சம்பவம் ஏன் சொல்றேன்னா, சிவனடியார்னு சொல்லிக்கிறது பெருசு இல்ல, அந்த பதம் அவ்வளவு சிறப்புடையது. அவர் பல ஆயிரக்கணக்கான பல்வேறு வேற லெவல் குரு அவரு. என்ன ராமராஜுலன்னா அவ்வளவு நல்லவங்க. அதுக்கு பிறகு அவர் நமக்கு சில நாள் அவரோடு பழகும் சந்தர்ப்பம் கிடைக்கும். ஆக அம்பிகை வணங்கக்கூடிய திருப்பதத்தின் பெயரால் நம்மை அழைக்கும் பொழுது நம்ம எவ்வளவு சுத்தமா ஒழுக்கமா நல்லவனா, சைவத்துக்கு இழுக்கு தேடாதவனா, என்னன்னு தெரியாத மூன்றாம் மனுஷன் இடிசொல் சொல்லாதவனா வாழ வேண்டும் என்று நமக்கு உணர்த்துவதற்காக எங்கள் மலைமங்கை என்ன பண்றே, நான் பிடிச்சு விடுற பாதத்து பேரால உன்னை கூப்பிடுறாங்களா, கைலாசு சித்தேஸ்வரா சொக்கா, கொஞ்சம் பார்த்து என் பேரை கெடுத்துடாதீங்க சாமி பேரை. என்ன அப்படி கெடுத்தீங்களா என்ன பண்ணுவாங்க? அதுக்கு ஒரு ஆள் வச்சிருக்காரு, அவர் பேசுவார். ஆனா நீ அறவழியில் வாழ்ந்தாள், சதாசுர காலமும் திருவடியை நினைத்து கொண்டார், மரளியை உதைத்து அருள் கலர்ப்பதம். அந்த பதம் என்ன செய்து? மார்க்கண்டே எனக்காக காலனை காய்ந்த பதம். ஆனால் இன்னொன்னு செஞ்சிச்சு. மிகப்பெரிய சிவபக்தனான ராவணனை மலையை தூக்க விட்டு சுண்டு விரலால் அழுத்தினார். 1000 வருஷம் அழுதான். மகா சிவபக்தன் ராவணன். அது என்ன அப்படி மகா சிவபக்தன்? நாளை சிந்திப்போம். எல்லாம் அல்ல இறைவனுடைய பேரர் கருணை நாள் அனைவருக்கும், குறிப்பாக எனக்கு கொஞ்சம் மனப்பக்குவ நிலையையும்
எனக்கு இட்ட பணியை தவிர வேறு எதையும் செய்யாதபடிக்கு ஒரு ஒரு என்ன அமைதியையும் கொடுத்து தெரியாதனமா இந்த ஒரு பட்டம் கொடுத்து தொலைச்சிட்டு, அதனால நான் அப்பப்போ போலீஸ்கார் மாதிரி கண்டவன் திருடனை பார்த்து திட்டுறேன். அந்த நிலையில இருந்து என்னை மாற்றி அருள என் தந்தை மேட்டூர் மீனாட்சி சொக்கராக பெருமானின் திருவருளை சிந்தித்து வேண்டி எல்லோருக்கும் இறைவனுடைய அந்த அருமையா சொல்றாருல, மரளியை உதைத்தேரில் கலப்பதம் எல்லோருக்கும் உடன் இருந்து அருள திருவருளை சிந்தித்து நிறைவு செய்கிறோம். மீண்டும் திருவருளால் சந்திப்போம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.